கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை, இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கல்யாணம் பண்ணுறப்பவும் ஒரு நார்மலாக ஒரு கல்யாணம் பண்ணுறப்போ ஒரு 2 லட்ச ரூபா கடன் போடுறோம். 2 லட்ச ரூபா கடன் போடுறத நம்ம கல்யாணம் ஒரு 10 நாள் கழிச்சு வீட்டில் சாப்பிட்டு இருப்போம். அம்மா வந்து நம்ம சாப்பிட்றப்போ சொல்லுவாங்க, நாளைக்கு அவனுக்கு வட்டி கட்டணும், நாளைக்கு சங்கத்துக்கு லோன் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை ஆரம்பிக்கும் நம்ம கல்யாணம் பண்ணதில். ஏன்னா அந்த 10 நாள் நம்ம சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருப்போம். அதுக்கப்புறம் இது மாதிரி பொருளாதார ரீதியாக வர பிரச்சனைகள் தான். லோன் கட்டணும், குழந்தைக்கு டெலிவரிக்கு பண்ணணும், அடுத்து இவங்களுக்கு நல்லது கெட்டது, கல்யாணம் ஆனவங்களுக்கு இங்கே கூட்டு போகணும், வீட்டு செலவு, இதெல்லாம் வந்து பொருளாதார சிக்கலில் கொண்டு போய் நம்மளை விடுது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்னா, கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வெளியே பசங்களோட ஜாலியாக சுற்றலாம். நான்லாம் கிரிக்கெட் பிளேயரு, விளையாட போவேன். இன்றைக்கி நான் விளையாட போக முடியாது. கேட்டால் ஃபோன் வந்துடும் உடனே, எங்கே இருக்கீங்க, பொருளை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, தம்பிகளுக்கு இதை வாங்கிட்டு வாங்க, ஸ்கூல் கொண்டு போய் விடுங்க, லஞ்சுக்கு இது வேணும், காய் வாங்கிட்டு வாங்க. காய் வாங்குறது போகிறது நான் தான், கறி எடுக்க போகிறது நான் தான். வீட்டில் ஒரு லேடிஸ் செய்கிற வேலையில் ஒரு 50% வேலையை நாங்களே செஞ்சுருவோம். இதுதான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வர சிக்கல். கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி வந்து இந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்க்கவே மாட்டோம். வீட்டில் இப்படி ஒரு வேலையாக இருக்கா அப்படிங்கிறதே தெரியாது. காய் யார் வாங்குறா, சந்தைக்கு யார் போகிறா, லோன் யார் கட்டுறா, கடன் யார் கட்டுறாங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாது. இதுதான் கல்யாண வாழ்க்கைக்கு முன்னாடியும் கல்யாண வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள். சிங்கிள் லைஃப்னால் முன்னாடி நம்ம வாட்டில் நினச்ச நேரம் எங்கே போனாலும் எங்கே வரலாம், ஜாலியாக இருப்போம், பசங்க கூட சேர்ந்து இது பண்ணி இருப்பேன். கேப்பாக இருக்காது. அவரில் அம்மா தான் அம்மா விளாட போய்ட்டு வராங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஜாலியாக இருந்தால். ஆனால் கல்யாணம் முடிச்ச பின்னாடி ஒரு சொட்டு எங்கிட்ட நகர முடியாது. உடனே இது பண்ணி வாங்கி ஃபோனை போட்டுருவாங்க, எங்கே இருக்க ஏது இருக்கா, பிள்ளைக்கு அதை வாங்கிட்டோம் இதை வாங்கிட்டோம் சொல்லி நம்ம எதுவுமே, அதாவது என்னென்னா சுதந்திரம் இல்லாத ஜெயில் வாழ்க்கை அந்த மாதிரி தான் வாழ்க்கை போகுது. கல்யாண வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது. கஷ்டங்கள்னா என்ன சொல்கிறதுன்னா, எல்லாமே கஷ்டம்தான். நம்ம எதுவுமே கஷ்டம்தான். கல்யாணம் முடித்தாலே கஷ்டம்தான். அது கஷ்டத்தில் இதெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாமே கஷ்டம்தான். இன்னும் போகிற வரைக்கும் கஷ்டம்தான். கல்யாணம் முடித்தா போகிற வரைக்கும் கஷ்டம்தான். அதெல்லாம் வேறு ஒன்றுமே சொல்கிறது. ஏதோ கால் போன போக்கிலே கால் போகலாம், கால் போன போக்கிலே வனம் போகலாம், அந்த மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது. ஒன்றுமே இல்லை, கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான். எதுவுமே சுயமாலாம் முடிவெடுக்க முடியாது, கலந்ததே முடிவெடுக்க. தனியாக முடிவெடுத்தால் அவ்வளோதான், உடனே சண்டை, இது நான் இல்லாமல் நீ எப்படி இது போச்சு அது போச்சு அப்படின்னு சண்டை தான் வரும். அதனால் வந்து தனியாலாம் எதுவும் முடிவெடுக்க முடியாது. ஏதோ சிறைச்சாலை மாதிரி ஓடி அப்படியே ஜெயில் வாழ்க்கை மாதிரி தான். காலையில் எழுந்திரிக்கிறான், வேலைக்கு போகிறான், மறுபடியும் வரான், படுக்கிறான், வைக்கிறான், அப்படியே அந்த ரொட்டேஷன் தான். மற்றபடி நமக்கான ஒன்றும் எதுவுமே செய்ய முடியாது, நமக்கானதுக்கான எதுவுமே பண்ணவும் முடியாது, செய்யவும் முடியாது. குடும்ப வாழ்க்கை அது எப்படியே ஓடிட்டு பண்ணாதப்போ சந்தோஷமாக இருந்தேன். வசந்த கால பறவை மாதிரி பறந்துக்கிட்டு இருந்தேன் கல்யாணம் பண்ணாத முன்னாடி. கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி குடும்பம்ங்கிற ஒரு ஜெயிலுக்குள்ளே போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொண்டாட முடியல. குழந்தைகளை பற்றி இன்றைக்கி விலைவாசிகள் ஏறிக்கிருச்சு, ஏகப்பட்ட இன்னல்கள். அன்றைக்கி பெண்கள் ஆண்கள் பேச்சை கேட்டாங்க, இன்றைக்கி பெண்கள் பேச்சை ஆண்கள் கேட்குறது மாதிரி இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. கல்யாண வாழ்க்கைங்கிறது எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரு பொருள் எடுக்க போனோம்னா கூட ஏகப்பட்ட காசு தேவைப்படுது. இது ஒரு நிலையான பிழைக்க முடியல. அதனால் வந்து குழந்தைகள் அன்னைக்கெல்லாம் 10 பிள்ளைகளை பெற்று வளர்த்தாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டமான நேரம். இன்றைக்கி ஒரு குழந்தைய பெற்று வளர்க்க முடியல. அவங்களுக்கு தகுந்த செல்வங்களை, காசு, சொத்துலாம் சேர்த்து வைக்க முடியல. அப்போ இடையில வந்து இன்றைக்கி நிராகரிக்கப்படுறவனா போயிடுறேன் ஆம்பளை. ஃபஸ்ட்டு வந்து எந்த லைஃப் பெட்டர்னு நம்ம பார்த்தோம்னா, சிங்கிள் லைஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பாயிண்ட்லெஸ்ஸாக இருக்குது. எதுவுமே எப்படி சொல்கிறது, 2 விதமாக பிரிச்சுக்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து நான் ஒரு கோலை நோக்கி ஓடுறேன் அப்படின்றவங்க அதை நோக்கி புஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த கோலை நோக்கி புஷ் பண்ண முடியாதவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து சரி நம்ம அதுக்கப்புறம் அந்த குடும்ப கஷ்டம் அது இதுன்னு மூவ் ஆகி போயிடுவாங்க. அவங்க வந்து மேரேஜ் லைஃபுக்கு தள்ளப்படுறாங்க. சிங்கிள்ஸ் லைஃப்ன்றப்ப நம்ம பேசிக் அந்த ஃப்ரீடம் தான் நம்மளுக்கு ஐடியா இருக்குது. ஃப்ரீடம் கட்டான்றப்ப ஜஸ்ட் நம்ம சிம்பிளான விஷயத்துலேருந்து நம்ம தூங்குறதுலேருந்து கணக்கு வச்சுக்கோங்களேன். நம்ம நினச்ச நேரத்துக்கு தூங்கியிருப்போம், எந்திரிச்சிருப்போம். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து அது நம்மளால் அது பண்ண முடியாது. நம்ம ரெகுலராக ஒரு மிஷின் லைஃப் மாதிரி ஆயிரும். 6 மணிக்கு எந்திரிக்கணும், வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் 5 மணி 6 மணிக்கு இருந்துட்டு அங்கேருந்து ரிட்டன் வீட்டுக்கு வரணும், அப்புறம் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு அந்த மாதிரி ஒரு போயிடுது.
அது இப்போ நம்ம சிங்கிளாக இருந்தப்போ வந்து நம்ம ஒர்க்குக்கு வந்து நம்ம போவோம். அந்த ஒர்க்கு வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பார்ப்போம். ஏதாச்சும் நம்மள ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன எப்படி நீங்கள் எதுவும் சொல்ல போச்சுன்னு சொல்லிட்டு ஒர்க்கை விட்டுட்டு வெளியே வந்துடுவோம். ஆனால் மேரேஜ் லைஃப் வந்து அப்படி கிடையாது. வேறு கமிட்மெண்ட்டு நம்மளுக்கு அதிகமாயிரும். பிடிக்கலாட்டியுமே அந்த வேலையை பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டு பார்த்து தான் ஆகணும். நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒரு இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி என்ன கேட்டிருந்தீங்கன்னா சிங்கிள் லைஃப் பெட்டர்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இருக்குது, நல்லா சந்தோஷமாக தான் இருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா இப்போ என்னோடய குடும்ப வாழ்க்கை தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். இப்போ மெச்சூரிட்டி இதெல்லாம் அதனால சொல்கிறேன் நான். ஆனால் கல்யாணம் முன்னாடி ஜாலியாக இருந்தோம்னே, 10-15 மணி ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஜாலியாக இருந்தான். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி 8 மணிக்கு மேலே 10 ஃபோன் வருது தொடர்ந்து. எங்கேயுமே எங்களால் போக முடியல. டிவி வாங்க சந்தைக்கு கூட நாங்கள் தான் போகிற மாதிரி இருக்குது. நான் கல்யாணம் பண்ணிக்க கூட ஜாலியாக இருந்தேன். இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அவங்க கூட சேராத இவங்க கூட போட்டு மண்டையை காய விட்றாங்கண்ணே. அதே நான் லைஃப் உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சது செய்ய வராங்களா, செய்ய வர மாட்டேங்கிறாங்க? பிடிச்சது நம்ம செய்ய விட்றாங்க, எங்கே கட்டாயப்படுத்தி தான் செய்ய விட்றாங்க. அழுது அடம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, சின்ன பிள்ளை மாதிரி. நம்ம அண்ணே முன்னாடி வந்து சிங்கிளாக இருந்தோம்ண்ணே. சிங்கிள் லைஃப்பில் இருந்தால் பசங்க நல்லா ஜாலியாக சுற்ற, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்ண்ணே. இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குல்ல, அதனால் கரெக்டாக 8 மணி 9 மணிக்கெலாம் ஃபோன் வந்துடும்ல. ஃபோன் வந்தாலும் வீட்டை பக்கம் போயிடலும்ல. கொஞ்சம் எல்லா வேலையும் பார்க்குறோம்ண்ணே. கல்யாணம் முன்னாடி எந்த வேலையுமே பார்க்க மாட்டான். இப்போ வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்குறோம்ண்ணே. உழைச்சி பார்த்துட்டு இருக்கோம்ண்ணே. எல்லா வேலையும் இந்த சந்தைக்கு போகிறது, காய்கறி எல்லாமே நம்மண்ணே பாதி பார்க்குறோம்ண்ணே. அண்ணே கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா ஜாலியாக நல்லா சுற்றிக்கிட்டு இருந்தான், கிரிக்கெட் விளாடுவான், நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ண்ணே. ஆனால் இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த இதை மறந்துட்டோம்ண்ணே, விளாட முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. போக விட மாட்றாங்கண்ணே. லைஃப் அந்த மாதிரி ஓடிட்டுருக்குண்ணே, அன்றாட வாழ்க்கை ஓடிட்டுருக்குண்ணே. அதனால் அதை நம்பி போக முடியலண்ணே. ஏதோ ஃபேமிலி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, அதனால் சரி வாழ்க்கையை தேடி போய்ட்டுருக்கோம்ண்ணே. பேச்சுலர் லைஃப்ன்றது வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க திருமண வாழ்க்கையை அமைச்சிக்கிறத பொறுத்து தான். இப்போது எல்லோரும் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்கன்னா இது கிடையாது. அதில் ஒரு 40% 50% பேர் தான் கல்யாணம் ஆகி நல்லா இருப்பாங்க. மீதி ஆளுங்களுக்கு ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்கும். அவங்களுக்குள்ள அது அப்படியே பெரிய இதாகி அவங்களுக்குள்ள ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தி அதுக்கு கஷ்டமாக மாறிடும். என்ன விஷயமா இருந்தாலும் அது மனைவிக்கு பிடிக்கலன்னா அது மன வருத்தமாக தான் ஆயிரும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாப்பா நம்ம பிள்ளைய ஒரு விஷயத்துக்கு அர்ஜென்ட்டாக கூப்பிட்றோம், அவங்க ஏதோ ஒரு வேலை இருக்காங்க என்னான்னு கேட்கலனாலே நம்மளுக்கு எப்படி ஒரு டென்ஷன் ஆகுதோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது டக்குன்னு அவங்க இப்போ பொம்பளைங்க இதாகிடுவாங்க. அதில் சின்ன ஒரு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிடலாம், அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இதில் இருக்க நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் எங்கள் தாத்தா இவர் சொன்னார், கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் வர்றது பிரச்சனை சொன்னார். அவர் காலை பாருங்கள், இவ்வளோ பெரிய கட்டி வச்சுருக்காப்புல. இவருக்கு வந்து இவர் கல்யாணம் பண்ணாமல் இருந்தாருன்னா இவருக்கு யார் உதவி பண்ணுவா? யார் இவருக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ பார்த்துக்குவா? ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ என்னோடய லைஃப் எடுத்துட்டிங்கன்னா, என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி எனக்கு பொருளாதார ரீதியாக வந்து அவங்களோட உதவியும் எனக்கு தேவைப்படுது. நாங்கள் 2 பேரும் வேலை பார்க்குறப்ப பசங்களை படிக்க வைக்கிறோம், தேவையான வீட்டோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறோம். இது மாதிரி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொண்டாட்டி அவங்களால நமக்கு சில நன்மைகளும் இருக்குது.